தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளை காலையில் உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்திய தேசத்தில் செகண்ட் வேவ் என்று சொல்லி பயங்கரமான தாக்குதலோடு கூட கொரோனா கிரியை செய்கிறதை நாம் அறிவோம். எல்லாரும் அதற்கு எதிர்த்து நிற்க நாம் பழகுவோம். கொரோனாவுக்காக அழுகிறது ஜெபம் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே பலர் அழுதுருக்கிறாங்க. அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்பதெல்லாம் வேதம் சொல்லுது, உண்மை. அழுகிறது ஜெபம் அல்ல. அப்படியானா எல்லாரும் உலகம் முழுவதும் இருக்கிறவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுற இடத்தில் நம்ம எல்லாரும் சொல்லலாம், அழுங்க, அழுதா ஆண்டவர் கேட்டு பதில் கொடுப்பாருன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி அழுகிறது ஜெபம் அல்ல. புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆளுகின்ற எல்லாவற்றை கீழ்ப்படுத்தி ரட்சிக்கப்பட்டவனை உயர்த்தி வைத்திருக்கிறவர் கர்த்தர். எல்லாவற்றை கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்கிறார். வியாதியை ஆளணும், வியாதியை பார்த்து அழக்கூடாது. வியாதியை லிஸ்ட்டை போட்டு அப்படியே பரிதாபங்களை சொல்லக்கூடாது. என்னத்தை குடிப்போம், ஐயோ என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோன்னு சொல்லி அப்படி பரிதாபங்களை பேசுகிறது ஜெபம் அல்ல. அநேகர் நல்லா அழுது ஒப்பாரி வச்சா அது ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி கேட்கப்படுகிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அதை செய்யணுமா? நம்ம தள்ளுண்டு போக வேண்டிய காரியங்கள், தேசத்தை விட்டு தள்ளுண்டு போ, குடும்பத்தை விட்டு தள்ளுண்டு போ, ஒரு மனுஷன் நீ சரீரத்தை விட்டு தள்ளுண்டு போ என்று நீ சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று மார்க்கு 11:23 ஆண்டவர் சொல்லுகிறார். சில விஷயங்கள் எல்லாம் அத்திமரம், பச்சை அத்திமரத்தை பட்டுப்போன்னு ஆண்டவர் சொன்னது மாதிரி நம்மும் அநேக காரியங்களை பட்டுப்போன்னு சொல்லணும். நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி நீ சொல்லு, சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசி, அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுபோல ஆதலால் ஜெபம் பண்ணுகிற போதும் நீ எவைகளை கேட்டுக்கோ. அப்படி தான் ஜெபம் பண்ணுகிறதும் அப்படி தான் பண்ணு என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ரெண்டாவது இன்னொரு ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற, பரலோகத்தின் திறவுகளை உன் கையில் கொடுக்குறேன், பூலகத்தில் கட்ட வேண்டிய காரியங்களாம் கட்டு, பரவாமல், இந்த நோய் பரவாமல் கட்டவிழு. இதுதான் ஜெப அறையினுடைய அனுபவம். நம்ம பரிதாபங்களை பேசி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத தேவன் விரும்புறதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த அத்தாரிட்டி, அந்த ஆளுகின்ற கிருபை, உன்னதங்களை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நான் வியாதியை ஆளுகை செய்து கர்த்தர் அதை சுமந்து தீர்த்துட்டார். இனி நான் அழுதுட்டு இருக்க இல்லை. இனி அவைகளை என்ன செய்தால் ஒர்க் அவுட் ஆகும், இதை பைபிள்லேருந்து கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அழுகிறது ஜெபம் அல்ல. பிரச்சனையை ஒன்று பின்னால் ஒன்றா லிஸ்ட்டு அடுக்கி ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, அதுதான் ஜெபம். நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஜெபம் அல்ல. மணிக்கணக்காக எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் இந்த விதமான ஆண்டவர் நமக்கு என்ன மாதிரி நம்ம வச்சுருக்காரு, எப்படி நம்ம மீட்டெடுத்து அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்காரு என்பதை அறிந்து ஜெபிக்கிற ஜெபந்தான் ஜெபம். அது உடனுக்குடன் பதிலை கொடுக்குது, உடனுக்குடன் கிரியேட் செய்து. பயங்கரமான நோய்களில் தாக்கப்பட்ட அத்தனை பேர், சளினால், காய்ச்சல்னால், இருமல்னால், இந்த தொற்றுனால் சுவாசமுட்டு வந்த அநேகர் வீடுகளில், மருத்துவமனைகளில் படுத்து கொண்டவங்க எத்தனை பேர் செத்து போயிடுவேன், மரித்து போயிடுவேன்னு சொன்னவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஜெபத்தினால் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலை ஆகிறாங்க. அநேக சாட்சிகளை கேட்குறேன். நீங்கள் இந்த ஜெபங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை நான் உங்களுக்கு, இந்த ஜெபத்தை குறித்தான சில விளக்கங்களை வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கென்று நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஜெபத்தோடு ஆராதிப்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கென்று ஆயத்தமாகுங்கள். இன்று வெள்ளிக்கிழமை வழக்கமாக நாம் பெண்களாக கூடுகிற பல குடும்பங்கள் கூடி வந்து ஆராதிக்கிற நாள், ஜெபிக்கிற நாள். இந்த நாளில் பல
உயர்வான காரியங்களை பைபிள் நமக்கு வெற்றியான வாழ்க்கையை சொல்லுதா? வெற்றியை குறித்து நமக்கு பைபிள் சொல்லுதா? தோல்வியை குறித்து சொல்லுகிறதா? ஏன் என்னுடைய வாழ்க்கைகளெல்லாம் தோற்று போய் கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது? நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? எதை நான் விட்டு விலகி நிற்கிறேன்? எது என்னுடைய வாழ்க்கையில் இல்லாதபடினால நான் தோற்று போய் பலவீனமான பாத்திரமாக ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே? இத்தனை வருஷங்களாக நான் வாழ்ந்தோ வாடகை வீட்டில் இருக்கிறேன், பொருளாதாரத்தில் விழுந்து கிடக்கிறேன் என்றெல்லாம் நிறைய விதங்களில் விழுந்து கிடக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன். உயர்வின் வழி, வெற்றியின் வாழ்க்கை குறித்து அவர் கேளுங்கள், கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பகிருங்க. மற்றவர்களுக்கெல்லாம் கேட்கும்படி இதை செய்திகளை பகிர்ந்து கொடுங்க மற்றவர்களுக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை முழுவதும் நன்றாக கேளுங்க. நான் கொடுத்த செய்தியை பலமுறை நான் கேட்டு நான் பலப்பட்டு இன்னும் அதிகமாக ஜெபத்தில் வல்லமையாக வந்திருக்கிறேன். நீங்கள் பலமுறை கேட்டால் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை உருவாக்கும், உங்களை கட்டி எழுப்பும். கிறிஸ்துவ வாழ்க்கையின் மேன்மையான இடங்களை உங்களை வைத்து மேன்மைப்படுத்தும். நீங்கள் தலையாக இருப்பீங்க, நீங்கள் மேலாக இருப்பீங்க, வாலாகவோ கீழாகவோ இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வழியும் வெற்றி வாழ்வும் என்ற தலைப்பில் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் பகுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானத்தை துவக்கிறோம். வாசிப்போமா? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியிலே நீ வெற்றியாக வாழ, பூமியிலே நீ பல நன்மைகளை சுதந்திரிக்க, உனக்கு தேவையான அனைத்து அனுக்கிரகங்களை பெற்றுக்கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொண்டால் நல்ல நிலைமைகள் உனக்கு வரும், நல்ல ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும், நீ மேன்மையாக வருவாய் என்று கர்த்தர் நாளே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு வழக்கம், அவர் வழியை கைக்கொள்ளுகிற ஒரு வழக்கம். அவர் வழி என்று சொல்லும் போது பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற ஒரு வழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பூமியிலே பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வெற்றியாக வாழணும், நல்ல சிறப்பாக படிக்கணும், நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல வீடு, நல்ல சுக வாழ்க்கை எனக்கு வரணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு உயர்ந்த அந்தஸ்து நமக்கு உண்டாகணும், சமுதாயத்தில் நல்ல நிலைமையில வரணும் அப்படின்னா அருமையான இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிற சில போதனைகளை நாம் உள்ளே கொள்ளுவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அநேகர் கர்த்தருக்கு காத்திருக்கிறத பின்பற்றுறது கிடையாது. காற்றுல பறக்க விட்டுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய வழிகளை பின்பற்ற மாட்டாங்க. எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா கர்த்தருடைய வழி இல்லாம, வழியை அறியாம, கர்த்தருடைய வழியை அறிந்து அதை நடப்பது புத்தி. கர்த்தருடைய வழிகளை யாரெல்லாம் அறிய பிரயாசப்படுகிறார்களோ அது புத்தி, புத்திமான நடக்கிற காலம். இந்த உலகத்துல வேற எந்த வழியை அறிஞ்சுக்கலாம், ஆனா கர்த்தருடைய வழியை அறிகிறது ரொம்ப முக்கியம். அது அறிந்து அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்கள் வெற்றியாக வாழ்வார்கள். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவங்க அதெல்லாம் இப்ப காத்துல பறக்க விட்டுட்டு எனக்கு அப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும் நிறைய நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், போன வாரத்துல சொன்னோம், இந்த புத்தகம் ஒரு வெற்றியின் புத்தகம். இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு வெற்றி வாழ்க்கையை
நமக்கு கொடுக்கிற புத்தகம். ஒரு மனிதன் தலையாக வருவதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேலாக வருவதற்கு, உயர்ந்த நிலைகளை கொண்டு வருவதற்கு மிக அற்புதமாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கிற புத்தகம். நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இது எல்லாத்தையும் கையில் இருக்கணும். பைபிள் இல்லைன்னா நல்ல ஒரு பைபிள் வாங்கிக்கணும், ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? இதை எப்போதும் கையில வைத்திருக்க மட்டும், இதை கவனம் செலுத்தணும். இதெல்லாம் கர்த்தருடைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனுஷனுடைய எந்த பகுதி கட்டப்படணும்னாலும் கர்த்தருடைய வழிகள் சொல்லப்பட்ட புத்தகம் இதுதான். மனித வாழ்க்கை என்பதே, மனித வாழ்க்கை படைத்த தெய்வம் பல கோட்பாடுகளை வச்சுதான் படைச்சிருக்காரு. எந்த ஒரு கோட்பாடும் இல்லாம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் ஒண்ணு இல்லாம போயிடும். குடும்பத்தில் ஒண்ணு இருக்க கோட்பாடு இருக்காது, பிரமாணங்கள் இருக்காது, வேலையில ஒரு பிரமாணம் இருக்காது. அல்லேலூயா. நல்ல கோரிக்கிறேன். நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவனுடைய வழிகள் அல்லது பிரமாணங்கள், தேவனுடைய கோட்பாடுகள், தேவன் என்ன வச்சிருக்கார், இந்த வழி என்ன என்பதை கண்டுகொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்கதான் சிறந்த வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை வாழ அது ஏதுவாக மாறுகிறது. அதுதான் யோசுவாவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார். யோசுவாவிடத்தை பார்த்து சொல்ல, வெற்றியின் திறவுகோல். வெற்றியின் திறவுகோல் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதுல சொல்லி எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருந்தால் உன் வழி வாய்க்கும். உன் வழி வாய்க்கணும், நீ வெற்றியாக வருவ. உன்னுடைய பிசினஸ் இருக்கட்டும், உன்னுடைய தொழிலாக இருக்கட்டும், உன் வேலையாக இருக்கட்டும், உன் குடும்ப ஜீவியமாக இருக்கட்டும், சந்ததியுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நீ நல்ல வெற்றியாக வர முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாழ்க்கையின் எல்லா பகுதியும் பிரமாணங்களால் நிறைந்தவைகள். பிரமாணங்கள், பிரமாணங்கள் கர்த்தருடைய வழிகளால் நிறைந்தவைகள். அந்த ரூட்டை கண்டுபிடிக்கணும். வெற்றி அடையணும், தேவனுடைய வழியை அறியணும். கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரமாணங்களை அறிந்து கொள்கிறது புத்தி, அந்த பிரமாணங்களை கை கொடுக்கிறது வெற்றி வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவர் குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார் என்றால், ஒரு குடும்ப ஃபேமிலி லைஃப்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார் என்றால் பிரமாணங்களை கை கொள்கிறார் என்று அர்த்தம். ஒருவர் தொழிலில, பிசினஸ்ல, வேலையில வெற்றி பெறுகிறார் என்றால் பிரமாணங்களை கை கொள்கிறார் என்று அர்த்தம். ஒருவர் வீடு கட்டுகிறார், சம்பாதிக்கிறார், நல்ல நிலைமைக்கு பொருளாதாரங்களை ஈட்டி எடுக்கிறார், தொழிலை விரிவுபடுத்துகிறார், நல்ல நிலைமைக்கு வருகிறார், பிரமாணங்களை கை கொள்கிறார் என்ற அர்த்தம். அது எல்லாம் வாய்க்கல, ஃபேமிலி லைஃப் நல்லா இல்ல, சமாதானம் இல்ல, சுகம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, உடஞ்சி பிஞ்சி துண்டு துண்டா கிடக்கு அப்படின்னு சொன்னாலே பிரமாணம் கை கொள்ளப்படவில்லை. பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வரவில்லை என்றால் அங்கே பொருளாதாரத்தை குறித்து, சம்பாதிப்பை குறித்து, வேலையை குறித்து, தொழிலை குறித்து பிரமாணங்கள் கை கொள்ளப்படவில்லை. எனக்கு ஒரு நல்ல வீடு வரமாட்டேங்குது, நல்ல ஒரு பொசிஷன் வரமாட்டேங்குது, நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானம் வரமாட்டேங்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரமாட்டேங்குது என்று சொன்னால் அந்த பிரமாணங்கள் கை கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம். பிள்ளைகள் ஜெயவற்றை எடுத்து வரமாட்டேங்கிறாங்கன்னா பிரமாணங்கள் கை கொள்ளவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரமாணங்கள் இருக்கிறது. அதை கை கொண்டால் அறிவது புத்தி, அதை கை கொள்வது வெற்றி. ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. தேவனுடைய வெற்றியின் பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியின் பிரமாணங்கள், உயர்வின் வழியும் வெற்றி வாழ்க்கை. அதுல நம்ம அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒண்ணுமே இருக்காது. சும்மா பேர்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும், மட்டும் கிறிஸ்தவத்துல இருக்கும், ஆனா ஒண்ணுமே இருக்காது வேற. அதெல்லாம் காட்டுல பறக்க விட்டா எப்படி கட்ட முடியும்? இந்த காலையில இருக்காங்க,
நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? காலையில் எழும்பி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. உடம்பு வியாதி பிடிச்சிருக்கும், வீட்டு பிரச்சனை தீராது, ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நான் ஜெபம் பண்ணி தான் நடந்துன்னு சொல்லிடுவாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்க? என்ன இவர் ஜெபம் பண்றது குறித்து குறை சொல்றாரா? மணிக்கணக்கா இருந்து குலுக்கி ஜெபம் பண்ற ஜெபம் அல்ல. ஆனா ஒரு பலன் வராது. ஜெபம் பண்ணி வியாதி தான் பிடிக்கும். ஹலோ, அப்ப சபையில ஜெபம் பண்ணான்னு சொல்ல போறீங்களா பாஸ்டர்? இல்ல, ஜெபிக்கிற பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதை கை கொள்ளணும். ஜெப பிரமாணம் ஒன்று இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுவாங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் காலையில, இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், டெய்லி 3 hours ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா ஒரு காரியத்திலும் உருப்படியா ஒண்ணு நடக்காது. ஜெபிப்பதற்கு கூட பிரமாணங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. ஜெபிக்கிறதுல நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வருகிற ஜெபங்கள் இருக்கிறது. பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஏனோ தானோ வாழக்கூடாது. வெற்றியான வாழ்க்கை கிறிஸ்துவனுடையது. அதுக்கு சில கோட்பாடுகளை கற்று வச்சிருக்காரு, சில பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்காரு. அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் புத்திமான்கள், கை கொள்ளுகிறவர்கள் வெற்றியாக வாழ்வார்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏதோ மணிக்கணக்கா உட்கார்ந்து கொடுக்கறதுல ஜெபம் முதல்ல கத்துக்கணும். தெளிவா இருக்கணும். இதுதான் ஜெபம். நிறைய பேர் பாஸ்டர் ஜெபம் பண்ணார். இல்ல, பாஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு வரக்கூடாது. நல்ல கவனிக்கிறேன். எல்லா நிலைமையிலும் நீங்க செபித்து ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைக்கு தான் முதன்மையாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். ஏதோ வந்தேன் போன அறவை பேக்காடு மாதிரி நடக்கூடாது. பிரமாணங்களை கைக்கொள்ளும். என்ன பிரமாணம் சொல்லப்படுது, என்ன வழிகள் எனக்கு சொல்லப்படுது, அதை அறிகிறது புத்தி. அறிஞ்சுக்கணும். அதை கடைபிடிப்பது வெற்றி வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் இது செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதில் தியானமாயிருந்து தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை, உன் காரியங்களை, உன்னுடைய படிப்பை, உன் தொழிலை, உன் குடும்ப ஜீவியத்தை, உன் காரியங்களை வாய்க்கப்படுவ வெற்றியாக நடத்துவாய், வெற்றியாக மாற்றுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடப்பாய். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாண புத்தகம் யோசுவாவிடத்துல சொல்லுகிற நாட்களில, யோசுவாவிட்ட ஆண்டவர் சொல்லுகிற நாட்களில 5 புத்தகம் இருந்தது. அதான் நியாயப்பிரமாண புத்தகம். அன்னைக்கு ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் மனப்பாடமா படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு 10 வசனம் ஒழுங்கா தெரியும் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. ஹலோ, கிறிஸ்தவர்கள எனக்கு 10 வசனம் கரெக்டா ஒழுங்கா காணாம தப்பு இல்லாம சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த 5 புத்தகத்தையுமே காணாம படிச்சிருவாங்க. சின்ன வயசுல ஊட்டி வளர்த்து படிக்க வச்சிருவாங்களாம். அந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வெற்றி வாழ்க்கை என்பது நான் விரும்புகிற இலக்கை அடைவது. ஆமென் சொல்லுவோமா? நான் எந்த இடத்துக்கு போய் நான் ரீச் ஆகி நல்ல நிலைமையில உட்காரணுமோ அந்த நிலைமை அடைவதுதான் வெற்றி வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் நியமித்த இலக்கை, தேவன் என்ன வச்சிருக்கிற திட்டத்தை நான் அடைவதுதான் வெற்றி வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமா? நமது வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் ஆவி,
ஆத்மா சரீரத்துல உலக வாழ்க்கை வெற்றி அடைவதுதான் லக்கு. வெற்றி அடையணும். எந்த ரூபத்தில் வெற்றி அடையலைனாலும் அதை வெற்றி அடைவதற்கு நான் அறிவது புத்தி. எந்த காரியம் விழுந்து படுத்து கிடந்தாலும் அறிவடைவது புத்தி. இதுல என்ன வெற்றிக்குரிய காரியம் ஆண்டவர் வச்சிருக்கார்? பைபிள் வந்து ஒரு வெற்றியின் புத்தகம். இது தலையாக மாற்றுகிற புத்தகம். ஒரு மனிதனை உலகத்துல தலையாக மேலாக வச்சு பார்க்கிற வழிகாட்டுகிற இன்ஃபர்மேஷன் நிறைந்த புத்தகம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மனுஷன் இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கிற இந்த புத்தகம் இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு வெற்றியின் புத்தகம். அதனால நம்ம எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். ஆமென் சொல்லுவாமா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி என்பது ஒவ்வாத வார்த்தை. நல்லா புரிகிறேன். கிறிஸ்தவன் ஒரு வெற்றி உள்ளவன். நீ வெற்றியாக வாழ்வாய், நீ வெற்றி உன்னுடையது என்று எனக்கு போதிக்கப்பட்டதில்லை. வெற்றி உன்னுடையது என்று போதிக்கப்பட்டதில்லை. எதெல்லாம பிரசங்கம் இருக்குது. ரட்சிப்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், அது தான் இதை விடணும், அதை பணம் நிறைய இருக்கும். ஆனா வெற்றியாக வாழ்கிற வாழ சொல்லிக் கொடுக்கிற செய்திகளை நான் ரொம்ப கேட்டதில்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வெற்றியை குறித்த போதனை கொடுத்த செய்திகளை கேட்டதில்லை. நல்ல ஒருத்தர், நான் சபைகள் எல்லாம் இருப்பேன், நல்ல ஒருத்தர் வசதியா நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல குடும்பத்துல ஹாப்பியா நல்ல பொருளாதாரத்தோட நல்ல வசதிகளோட நல்ல நகைகளோட நல்ல பொருளாதார என்னது துணிமணிகளோட வந்தா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறத நான் பார்த்திருக்கிறேன். இவருக்கு சம்பாத்தியம் எப்படி இருக்குமோ, இவர் எப்படி சம்பாதிக்கிறாரோ, தப்பண்ணம் கொண்டு பார்க்கிறவங்க நடுவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால நல்ல ட்ரெஸ் கோடுகள் கூட சர்ச்சில் போட மாட்டாங்க. பார்த்தா ஒரு கண்ணு பட்டுரும். என்ன பண்றோம்? கண்ணு பண்றோம். இல்ல, கர்த்தருடைய பிள்ளை சபைக்கு தான், கர்த்தருடைய சமூகத்துக்கு தான் மிக அற்புதமாக நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல நிலைமையோடு வர வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்திற்கு தான். வெற்றியுள்ள வாழ்க்கை நாலு பேருக்கு தெரியணும். ஆண்டவருடைய பிரமாணங்களை கை கொண்டதுனால நான் வெற்றியாக வாழ்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய நினைப்பு என்னன்னா, வெற்றியாக இருக்கிறவங்க பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க. வெற்றியாக வாழுகிறவங்க பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க. பரிசுத்தமா இருக்கிறவங்க வெற்றியாக வாழ மாட்டாங்கன்னு சிலர் நினைக்கிறாங்க. நோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெற்றியாக வாழ்வதும் நல்ல ஒரு ஜெயம் எடுக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிற என்றால் அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல வாழுகிறவங்க வெற்றியாக தான் வாழ்வாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக வாழுகிறவர்கள் வெற்றியாக வருவார்கள், முன்னேறி வருவார்கள், ஜெயித்து வருவார்கள், மேலாக இருப்பார்கள், தலையாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? எல்லாவற்றையும் குறித்து பிரசங்கம் இருக்கும். ஆனா வெற்றியான வாழ்க்கை குறித்து போதனை இருக்கவே இருக்கா. என்னுடைய சபையில சத்தியத்தை கேட்கிற அத்தனை வெற்றியாக வரலாம். ஆமென் சொல்லுவோமா? உயர்வான இடத்துக்கு வரணும். அதுதான் குறிக்கோள். உங்க தலைமுறை, உங்க சந்ததி நல்ல நிலைமைக்கு வரணும். ஆமென் சொல்லுவோமா? நீங்க யோசுவா 1:8 மோசேக்கு பிறகு யோசுவாட்ட ஆண்டவர் வருகிறார். வந்து சொல்ற, யோசுவா பயப்படாத, உனக்கு ஒரு வெற்றியின் சூத்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். உனக்கு ஒரு வெற்றியின் சூத்திரம் அதான் சொல்றாரு. அது கவனிக்கிறீங்களா? மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேரை நடத்திட்டு வர வழி நடத்தி கானான் தேசம் வந்துட்டு இருக்க வழியில அவர் மரித்து போகிறார். யோர்தான் நதி கரையில வந்து மரிக்கிறார். இப்ப பொறுப்பை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா யோசுவா கையில கொடுக்கிறார். இவன் பதறான். பிரயாணம் ரொம்ப தூரம், ஒரு நாட்டை சுதந்திரிக்க போக வேண்டி இருக்கு, அங்க ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு. இந்த ஜனங்களை சும்மா நடத்த முடியாது. இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இது முரட்டாட்டமான ஜனம்,
30 லட்சம் ஜனங்களை ஒருத்தர் நடத்துற கஷ்டமான காரியம். ஆகையினால இந்த யோசுவா திணறார், என்ன பண்றது தெரியாம பதைக்கிறார். மோசே அப்படிப்பட்ட பெரிய லீடரையே கல்லறிஞ்சு கொல்லணும்னு திட்டம் பண்ணுவாங்க, இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன்னு பதறிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு பிறகு என்ன ஆகும்? ஆண்டவர் வேற என் மேல இந்த பொறுப்பை வச்சுட்டாரே, என்ன பண்ணுவேன்னு திணறி இதெல்லாம் எப்படி சமாளிச்சு நான் கொண்டு போய் ஜனங்களை கானான் தேசத்துல சேர்ப்பா அப்படின்னு சொல்லி பதறிக்கொண்டு இருக்கிற போது சொல்லுகிறார். அப்பதான் சொல்றாரு, நீ உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவ, நீ உன்னை காரியங்களை வெற்றி அடைவாய், உன் காரியங்கள் சக்சஸ் ஆகும், நீ புத்திமான நடப்பாய், இதெல்லாம் கையாண்டு சிறப்பாக காரியங்களை நடத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிற வசனம் தான் இது. வெற்றி வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சூத்திரத்தினுடைய 3 காரியங்கள் கவனிக்கிறீங்க. திரும்ப வாசிப்போம். யோசுவா 1:8 வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க, அப்ப நீ சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன் காரியங்கள் சக்சஸ் ஆகிறோம். ஸ்டடி சக்சஸ். ஹலோ, திறம்பட செய்ய ஆரம்பிச்சிருவார். உன்னுடைய இதுவரைக்கும் இந்த கட்டு விலகி புத்தி கூர்மை உண்டாயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்ல சாமங்கள் கட்டமைக்கப்படுகிற போது, ரட்சிப்பு உண்டாகிற போது மன தெளிவடைஞ்சு நல்ல புத்தியா வேலை செய்யறத, திறம்பட வேலை பார்த்து நல்ல நிலைமைக்கு வருகிறத பார்க்கணும். அது வரைக்கும் நல்லா வேலை செய்யறவங்க ஒரு லெவலை விட தாண்ட மாட்டாங்க. ஆனா ரட்சிப்பு உள்ள வருகிறவங்க அந்த கட்டு உடைக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தின் சோதனைகளை சோதரித்து மேல் நோக்கி வருகிறத பார்க்க முடியும், துளிர்க்கிறத பார்க்க முடியும். நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த யோசுவா புத்தகத்துல இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என்று சொல்லப்படுது. இந்த புத்தகம் தான் தகவல்களை கொடுக்கிற புத்தகம். தகவல்னா இன்ஃபர்மேஷன்ஸ். நிறைய ஒரு வழிகாட்டி நல்ல நிலைமைக்கு இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு இது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற புத்தகம் தான் யோசுவாவின் புத்தகம், நியாயப்பிரமாண புத்தகம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுலதான் ஆண்டுடைய வழி சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அன்றைக்கு நியாயப்பிரமாண புத்தகம், இன்றைக்கு நமக்கு முழு வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடும், மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புதிய ஏற்பாடுமாக முழு புத்தகம் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலும் முழுக்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா விதமான பிரின்சிபல்ஸ் சொல்லப்பட்ட புத்தகம் வேத புத்தகம். இது நிறைய இன்ஃபர்மேஷன் தருது. பிள்ளைகளை குறித்து தருது, தகப்பனை குறித்து தருகிறது, தாயை குறித்து தருகிறது, குடும்பத்தை குறித்து தருகிறது, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, நம் குடும்ப உறவுகளை குறித்து, மனித சமுதாயத்தை குறித்து, என்னெல்லாம் இருக்கிற பிசினஸை குறித்து, படிப்பை குறித்து, கட்டப்படுகிற வாழ்க்கை குறித்து, எதிர்காலங்களை குறித்து நிறைய பிரின்சிபல் சொல்லப்பட்ட புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த புத்தகம் இன்ஃபர்மேஷன்ல நீ அறியும்படி அதை தியானம் செய்யணும், அதை கை கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்ற 3 காரியங்கள். தகவல் அறியும். நிறைய பேருக்கு தகவலே அறிய மாட்டாங்க. சும்மா போவோம். கவனிக்கிறீங்க? ரூட் அறியாம வாழுகிறவங்க தாறுமாறான ஜீவியம் செய்கிறவங்களா இருப்பாங்க. ரூட் நல்லா தெரிஞ்சு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ரூட் தெரிகிறது புத்தி. சரியான வாழ்க்கைக்குரிய வழிகளை அறிகிறவர்கள் புத்தி அடைகிறார்கள், அதை கை கொள்ளுகிறவர் வெற்றி அடைகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த உலகத்துல வெற்றி படிகள், வெற்றிக்கான பல படிகள் உள்ள புத்தகம் எல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்க பார்த்திருக்கேன். புக்ஸால போனீங்கன்னா வெற்றி படிகள் எல்லாம் புத்தகம் இருக்கும். வெற்றிக்கான 7 படிகள் அப்படின்னு எல்லாம் புத்தகம் பார்த்திருக்கேன். வெற்றி அடைவதற்கு இந்த புத்தகம் குப்பை.
ஹலோ, அது நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். அதை பின்பற்றுகிறது அதுல வருகிற வெற்றியை விட அது உலக பிரகாரமான காரியம். பைபிள் இருந்து வருகிற வெற்றி மேலானதாக இருக்கும், மேலானதாக இருக்கும். அல்லேலூயா. சிலர் எழுதிய புத்தகங்களை பார்க்கிறோம். சிலர் வெற்றி படிகள் சொல்லி வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசுறாங்க, யூடியூப்ல பேசுறாங்க. அதை பின்பற்றி அதுக்கு பின்னால போகிறதை விட வேத புத்தகம் வெற்றியான சூத்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறது. கடவுள் படைத்த மனிதனுக்கு இதுதான் வெற்றியின் வழி, இதுதான் உன்னுடைய முன்னேற்றத்தின் வழி, இதுதான் உன்னுடைய உயர்வின் வழி, உன் சந்ததியினுடைய முன்னேற்றம் எதிர்காலம் இந்த வழியில் இருக்கிறது என்று வேதம் நமக்கு நன்றாக கற்றுக் கொடுக்கிறது. அந்த பிரமாணங்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அறிஞ்சு கை கொள்ளணும். அத சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உள்ள விடுதலை ஆகும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கிறிஸ்தவங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பாப்பாங்க. ஹலோ, கிறிஸ்தவங்க அப்படின்னா முடி வெட்டி இருக்காங்கல்ல, பார்த்தோம்னா நல்லா ஹேர் கட் பண்ணி இருக்கு அப்படின்னா அவங்க கிறிஸ்தவன். ஹலோ, வெள்ளையும் போட்டிருக்கா, பேண்ட் ஒயிட் வெள்ளை சட்டை போட்டிருக்கா, கிறிஸ்தவன். ஹலோ, வெள்ளை சாரி கட்டி இருக்கு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்களா, அவ கிறிஸ்தவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல. ஹலோ, உள்ளான மனுஷன் பலப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவங்க. ஆமென் சொல்லுவாங்க. அவங்க எதை பார்க்கறது இல்லைன்னா உள்ள பார்க்கறதில்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படின்னா ரொம்ப பக்தி. நான் இப்படி கலர்ல போட்டிருக்கேன், ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு, பாஸ்டர் நிற்காரு, யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கும்? நம்ம கண்ணெல்லாம் எங்க விடும்? சொல்லுங்களேன். அதை சொல்ல மாட்டீங்களே. ஹலோ, நல்ல கவனிங்க. ஒருத்தர் நல்ல மக்களா மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிரெஞ்சு பியர்லாம் வச்சு அப்படி நிற்கிறாரு, நான் அந்த மழிச்சுக்கிட்டு ஓடி நிற்கிறேன். யார பாஸ் பண்ணுவீங்க? அவரே இல்லையா? நம்ம பார்வை வெளிப்பார்வை தான் பார்த்து இவர் கிறிஸ்தவர் நினைக்கிறோம். இல்லை, டிரெஸ் கோட்லயோ ஹேர் ஸ்டைல்லையோ முகபாவனையிலோ அல்ல கிறிஸ்தவத்தை பார்க்கிறது. உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு பலப்படுகிறாரோ அந்த அளவுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. உள்ளான மனுஷன் பலப்படுது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வெற்றி வாழ்க்கை எங்க இருக்கணும்? உள்ள பலப்படாத ஒரு மனுஷன் வெற்றியாக எதிலும் இருக்க மாட்டான், எதிலும் இருக்க முடியாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உள்ள பலப்படாம எதிலும் வெற்றி அடைய முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நிறைய பேர் இதைதான் கவனிக்கணும். நான் எங்க பலப்படணும்? என்னிடத்துல நல்லா தெரியுது, சத்தியம் நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் ஆழமா படிக்க இதுதான் சத்தியம். எனக்குள்ள இருக்கிற அந்த பப்ளிங், அந்த ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். எதையும் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பிரேயர்ல இருக்கிறது என்பதை காண்கிறேன். மரித்த சரீரங்கள் ஜெயிக்கும், சுகம் அடையும். நல்லா கவனிக்கிறீங்க, நான் சொல்லுவேன், நல்லா கவனிக்கிறேன். ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறியணும், அறிஞ்சு கைக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரமாணம். ஒவ்வொரு விஷயத்திலும் கிறிஸ்தவ பிரமாணங்கள் இருக்கிறது. நல்ல வருமானம் வரணும், அதுக்கு பிரின்சிபல்ஸ் இருக்கு, பிரமாணங்கள் இருக்கு, கை கொண்ட நடக்கும். அல்லேலூயா. முதல்ல வெற்றி வாழ்க்கை எங்கே துவங்குகிறது? ரட்சிப்பில் துவங்குகிறது. வெற்றி வாழ்க்கை துவங்குகிற ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒப்பற்றவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஒப்பற்றவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு நல்ல நிலைமை இருக்கும், அதற்கு அதை அதை கற்றுக்கொள்ளணும். அதுதான் புத்தி. கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ள என்ன செய்கிறது? நல்லா கவனிக்கிறீங்களா? புதிய சிருஷ்டியை குறித்து உங்களுக்கு போதித்து இருக்கிறேன். பழைய எதெல்லாம் ஒழியணும், புதுசு எதெல்லாம் வரணும், எதெல்லாம் எனக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும், ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்க? புது சிருஷ்டியை குறித்து நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புது சிருஷ்டிக்கு தான் ரொம்ப முக்கியமா கவனிங்க.
நீங்க புத்திமானா நடக்கணும் என்றால், புத்திமானா நடக்கிறீங்கன்னா வெற்றியாக நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. புத்தி என்பது தேவனுடைய வழிகளை அறிவது, தேவனுடைய திட்டத்தை அறிவது, தேவனுடைய சித்தத்தை அறிவது. பைபிள் எனக்கு என்ன சொல்கிறது? வெற்றி வாழ்க்கைக்கு எனக்கு இதுவரைக்கும் தடங்களாய் கிடக்கிற காரியங்கள், முடங்கி கிடக்கிற காரியங்கள், ஜெயம் கொள்ள முடியாமல் கிடக்கிற காரியங்களுக்கு பின்னாக என்ன குறை இருக்கிறது கண்டுபிடிப்பது. வழி, தேவனுடைய வழி அறிவது. அறிஞ்சு அதை கை கொண்டு பாருங்க, நிச்சயமா சொல்றேன், தோல்வியான வாழ்க்கை ஜெயமாக மாறும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வெற்றி என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. வெற்றி உங்களிடத்தில் வர்றதில்லை, உங்க படிப்புல வர்றதில்லை, உங்க சிந்தனையில வர்றதில்லை, உங்க ஞானத்தில் வருவதில்லை. வெற்றி என்பது, முதன்மையான வாழ்க்கை என்பது, ஒரு உயர்வு என்பது, ஒரு செழிப்பு என்பது, நல்ல நிலைமை என்பது கர்த்தரிடத்தில் வருகிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு போதித்து கொடுக்குது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல்ல இருதயத்தில் வரணும், ஆண்டவரிடத்தில் தான் எனக்கு வெற்றி கிடைக்கும், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. வெற்றி சிறந்த வாழ்க்கை செயல் கொடுக்கிற தேவன் அவர்தான், அவர்தான். அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறேன். ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் மாறுவது, நம்ம மேல இருக்க சரீர பலவீனங்கள் எல்லாம் மாறும். அது கர்த்தரிடத்தில் வருது அந்த வெற்றி, அந்த சுகம். நான் சுகம் மட்டும் இல்ல, என்னுடைய சரீர அமைப்புல எல்லா கண்டிஷனும் கர்த்தரிடத்தில் வருது, மாற்றம் உண்டாகும். எல்லாமே மாறும், அவயவங்கள் மாறும், நரம்பு நாளங்கள் மாறும், எலும்பு தசைகள் மாறும், உறுப்புகள் மாறும். கர்த்தராக நடக்கும், அதை விசுவாசிக்கணும். எல்லாமே அவரிடத்தில் வருது. அந்த பிரின்சிபல் என்ன? அவ்வளவுதான். அதுக்கு சொல்லப்பட்ட வழிமுறை என்ன? அதுதான். அவைகளை நாம் அறிந்து அதை கடைபிடிக்கிற போது என் வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. நம்முடைய ஆத்துமாவை முதலாவது வாழ வைக்கிற அளவுக்கு சுகமாக வாழ்வோம். ஆத்துமா, உள்ளான மனுஷன், ஆத்துமா வாழ்க்கை. ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் ஆத்துமா வாழணும். சபையார் அறிய வேண்டிய மிக முக்கியமான காரியம், உங்களுடைய ஆத்துமா எந்த அளவுக்கு நல்லா வாழுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகமான வெற்றியான வாழ்க்கை வாழ்வீங்க. ஆத்துமா ஒண்ணும் இல்லாம, ஒரு கொள்கை இல்ல, ஒரு கோட்பாடு இல்ல, ஒரு வழியை பின்பற்றுவதில்லை, எதுவும் இல்லை, காற்றுல பறக்க விட்டு ஏனோ தானம் வாழுகிற வாழ்க்கையில ஒரு சுக வாழ்க்கை வருவதில்லை, வருவதில்லை. ஆமென் சொல்லுவோமா? இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த வேதாகமும் உங்க வாயில பேசுற அளவுக்கு வரணும். கவனிக்கிறீங்களா? வாயை விட்டு பிரியக்கூடாது. நம்ம வாயில என்ன இருக்குன்னு பாருங்க. 24 hours ஒரு நாள். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த இடையில உங்க வாயில என்ன வந்துச்சுன்னு பாருங்க, யோசித்து பாருங்க. என்ன வாய் இருக்கு பேரு? நம்ம வாய் பேசின வார்த்தையெல்லாம் யோசித்து பாருங்க. நல்ல வாயா, நார வாயா? ஹலோ, கவனிக்கிறீங்க? வாயிலிருந்து வர வேண்டியது எது என்று கர்த்தர் சொல்கிறார். வாயை விட்டு பிரியக்கூடாதான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பேசணுமா? கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு வாரம் பிரசவம் பண்ணிட்டாரு, இந்த வாரம் பிரசவத்தை கேட்டாச்சு, அப்படியே போக வேண்டியது வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் அப்படியே வர வேண்டியது. அந்த பைபிள் அப்படியே கொண்டு வரணும், அப்படியே கொண்டு அங்க வச்ச இடத்துல இருக்கணும். அந்த பைபிள் அப்படியே அடுத்த வாரம் தூக்கிட்டு வந்துடணும். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், கேட்டுட்டு அப்படியே போயிடணும். அப்படி கர்த்தர் சொல்லவில்லை. வாயில வார்த்தை, கர்த்தருடைய வசனம் வருகிற அளவுக்கு நீ வேதத்தை படிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுவோமா?
அல்லேலூயா. வாயில உச்சரித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அறிக்கை எடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிற அளவுக்கு பைபிள் வாசிக்காம வராது. ஆனா இன்னைக்கு பைபிள் ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் ஆழமா என்ன இருக்கு? எதெல்லாம் என் நாட்களில் நடக்க வேண்டுமோ அத்தனையும் ஜனங்கள் நடுவில் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சேலஞ்ச் பண்ணுகிறது வசனம் எனக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வசனங்கள் ஜனங்கள் நடுவில் பலத்த கிரியை நடப்பிக்க முடியும் என்பதை எனக்கு உணர்த்துகிறது. எதனால நான் படிக்கிறேன்? பைபிள் படிக்கிறது. பைபிள் நல்ல வாயிலிருந்து வசனம் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை அமையும். போன வாரத்தில் சொன்னோம், பிரமாணம், வார்த்தையின் பிரமாணம். வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கு வாழ்க்கை. ரெண்டு பேசுவாங்க, நல்லா ஜோமனும், நல்லா உலுக்கி குலுக்கி நல்லா ஜோம் பண்ணிட்டு பிரேயரை கிரிட்டிசைஸ் பண்ணல. பிரேயருக்குள்ள பிரமாணத்தை கற்றுக்கொண்டு செய்யணும். அது நடக்கும். அந்த வீட்டுல அந்த நபருக்கு நடக்கும், அந்த குடும்பத்துக்கு நடக்கும், நடக்கணும். அதான் ஜெபம். அதனால பிரேயருக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். வெள்ளிக்கிழமை வாங்கன்னா காலையில பெண்கள் வாங்க, சாயங்காலம் குடும்பம் வாங்க, ஆண்கள் வாங்கன்னு ஏன் கூப்பிடணும்? கற்றுக்கொண்டு நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் இவர் ஜெபம் ஊர் அலைகிறது இல்ல ஜெபம். ஒரு ஊழியக்காரனால யாருக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை வருவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் வழியை வாக்கிய பண்ணுத. ஹலோ, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை வாய்க்கப்படுவார்கள் வயதை சொல்லல. அவங்க வெற்றி உள்ள வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையை அவங்க உருவாக்குவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க வழி வாய்க்கணும். உன் வழியை நீ வாய்க்க பண்ணணும். உன் வெற்றி வாழ்க்கை நீ உன் வெற்றி வாழ்க்கையாக மாற்றணும் என்று ஆண்டவர். கர்த்தர் மாற்றுவார் இல்ல. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கர்த்தர் நடத்துவாருங்க. அதோ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ புத்திமானா நடக்கணும். நிறைய பேர் அதை சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சுட்டு ஒரு மாதிரி போறாங்க. இல்ல, அப்படி இல்லை. நான் தான் என்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவது. ஆமென் சொல்லுவோமா? நாம தான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றணும். நாம தான் மாற்றணும். எனக்கு என்ன வழி இருக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வருமானத்தை குறித்து என்ன சொல்றாரு? நான் ஒரு வீடை கட்டணும், அதுக்கு என்ன சொல்றாரு? நான் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்கு என்ன சொல்றாரு என்பதை தெரிந்து கொள்கிறதற்காக வேதம் வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதோ இன்னைக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வேத அறிவு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் காற்றுல பறக்க விட்டுட்டாங்க. வேத அறிவு இல்லாமல் நிறைய குடும்பங்கள் பாழாகுது. இந்த பிரமாணம் அநேகருடைய வாழ்க்கையில இல்ல, தனிப்பட்ட விதத்துல இல்ல. ஒரு தகவன் பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஒரு தாய் பைபிள் வாசிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு வாசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கப்படல. சொல்லிக் கொடுக்கப்படல. இது பைபிள் படிக்கணும். இதெல்லாம் கிறிஸ்தவ பிரமாணங்களில் மிக முக்கியமான காரணம். இந்த பைபிள் படிக்கிறதுன்னு சொல்றது ஏதோ நமக்கு நல்ல கவனிக்கிறேன். தேவனுடைய வழியை கற்றுக்கொள்வதற்கு பைபிள் படிக்கிறேன். நான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த பகுதி கட்டப்பட்டிருக்கு, என்ன சொல்லுகிறார் என்று படிப்பது மிக முக்கியம். அது இன்னைக்கு எந்த குடும்பத்திலும் இல்ல. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் அன்னைக்கு யோசுவாட்ட சொல்றாரு, இன்னைக்கு நம்மிடத்துல சொல்கிறார். இந்த வேதாகமம் 66 புத்தகங்களில் சொல்லப்பட்ட வசனங்கள் உன் வாழ்க்கைக்கு என்று சொல்லப்பட்டவைகள். உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற புத்தகம். உன் சுகத்திற்கு, உன் பொருளாதாரத்திற்கு, உன் தொழிலுக்கு, உன் சிறந்த வாழ்க்கைக்கு, உன் வெற்றியுள்ள ஜீவியத்திற்கு, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பாக்கியங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற புத்தகம். இது யாரும் படிக்கிறது இல்லை. இத பிரமாணத்தை கை கொள்ளாம எந்த வீடு கட்ட முடியும்? எந்த இடம் கட்ட முடியும்? இது ஒரு பெரிய பாரமா? இது ஒரு பெரிய தலைக்கு ஒரு பெரிய பாரம். பைபிள் படிக்கிறதா?
தலையை சுத்துது. ஒரு நாள் 2 நாள் படிச்சவங்க அந்த காற்றுல பறக்க விட்டுரும். அந்த காற்றுல பறக்க விடுகிற குடும்பங்கள் எல்லாமே காற்றுல பறக்குது. ஹலோ, பிரமாணங்களை கற்றுக்கொள்வோம். வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று உண்டு. கவனிக்கிறீங்களா? வேத வாக்கியங்களை படிச்சாதானே ஆராய்ந்து பார்க்கிறது. திறக்கிறதே இல்லையே. சர்ச்சுக்கு அப்படியே கொண்டு வர வேண்டியது, 1-2 வசனங்கள் படிப்பாங்க, அதை பார்க்க வேண்டியது, அப்படியே மூடிட்டு போய் கொண்டு வச்சிட வேண்டியது, அடுத்த வாரம் தூக்கிட்டு வர வேண்டியது, இது போல அதை செய்ய வேண்டியது, கொண்டு வச்சிட வேண்டியது. வேதம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்தியமான வாழ்க்கைகள் கிடைக்கிறது. அழிக்கப்படாத நல்ல லைஃப் உங்களுக்கு எங்க இருக்குன்னா, உங்களுக்கு நிலையான நல்ல வாழ்க்கை எங்க இருக்கிறதா? வேத வாக்கியங்களை படிக்கிறவர்களுக்கு இருக்கிறது. ஒரு வீட்டுல யார் பைபிள் படிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. என் வீட்டுல யார் பைபிள் படிக்கிறார்? எந்த வீட்டுல அந்த பிரமாணம் கைக்கொள்ளப்படுது? யோசிச்சு பாருங்க. என் வீட்டுல பைபிள் படிக்கிறேன்னா, ஒரு தகப்பன் நான் பைபிள் படிக்கிறேன், என் பிள்ளைக்கு என்ன முதல் காட்டுகிறேன். ஒரு தாய் பைபிள் படிக்கிறாங்களா? இதை பின்பற்றி பிள்ளைகள் நடக்கிறதா? ஹலோ, இந்த பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். இந்த நியாய பிரமாண புத்தகம் முதல்ல நல்லா ஆராய்ந்து படித்து அந்த பைபிள் நம்முடைய இருதயத்துல, மனதுல உள்ளான மனுஷன உள்ள போக போக பலப்பட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அற்புதமாக மாறும். பலம்பாது, அதிருப்தியா பேசாது, தோல்வியை சொல்லாது. ஹலோ, நம்ம வீட்டு நிலைமை மாறணும்னா பைபிள் வாசிக்கிறது, வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறியணும். காத்திருக்கிற பழக்கம் சபை குடும்பங்கள வர வேண்டும். எல்லா குடும்பங்களும் கர்த்தருக்கு காத்திருக்கிற பழக்கம் வர வேண்டும். 1 மணி நேரம் ஆகிலும் கர்த்தருக்கு கொடுக்கிற நாட்கள் வர வேண்டும். எவ்வளவு காரியங்கள் இருக்கு. 24 மணி நேரம் நம்ம கையில கொடுத்திருக்காரு. எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அந்த நாளை முடிச்சிடும். 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகள், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அப்படி வழியை கண்டுபிடிச்சு புத்தியா வாழ்ந்து கைக்கொள், நீ காரியங்களை வாய்க்கப்படுகிற. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்கிற மகிழ்ச்சி நல்லபடி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்ட ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். ஹலோ, ஒரு தாய் பைபிள் படிக்கிற பிள்ளை பார்க்கணும். அடுத்த தலைமுறை நல்ல நிலைமைக்கு வரணும். ஒரு தகப்பன் பைபிள் படிக்கிற முன்மாதிரி பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஒரு கணவர் பைபிள் படிக்கிற மனைவி பார்க்கணும். மனைவி பைபிள் படிக்கிற கணவர் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் தான் உலகத்தில் சுடர்களை போல வருவார்கள். சுடர் நல்ல நிலைமைக்கு வருவாங்க, தலையாக வருவாங்க, மேலாக வருவாங்க. இது நம்ம குடும்பங்களில் வரணும். இன்னைக்கு கேட்டா எத்தனை பேர் டெய்லி நான் பைபிள் படிக்கிறீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் சொல்வீங்க எனக்கு தெரியாது. ரெகுலரா குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரமாக நான் படிக்கிறேன். தேவனுடைய வழியை நான் அறிகிறேன். வசனங்களை நான் தெரிந்து கொள்கிறேன். மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
ஜீவனை தெரிந்து கொள்ள என்று வேதம் சொல்லுது. நான் ஜீவ வசனங்களை தெரிந்து கொள்ள எனக்கு வேணும். இது என் பிள்ளைகளுக்கு வேணும், என் வருமானத்திற்கு வேணும், என் உழைப்பிற்கு வரணும் என்று வசனங்களை தெரிந்து கொள்கிறவர்கள், தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்களே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சபையில வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? வேத வசனங்கள் ஆராய்ந்து படிச்சா நித்தியமான நிலையான நல்ல லைஃப் உங்களுக்கு உண்டாகும். யாரும் கட்ட முடியாது. நீங்க கண்மலையில் கட்டப்பட்ட குடும்பங்களாக மாறுவீங்க. ஆமென் சொல்லுவோமா? வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிற பழக்கம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் நிலையான குடும்பம், கட்டப்படுகிற குடும்பம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம சபையில வரணும். இத காட்டுல எல்லாரும் பறக்க விட்டுட்டு இன்னைக்கு ஒரு பைபிளை தூக்கி அடுத்த வாரம் தூக்கிட்டு வரதான் இல்ல. டெய்லி ஒரு அதிகாரமாகிற வாசிங்க. குறைந்தபட்சம் ஒரு அதிகாரம் வாசித்து தியானிக்கிற பழக்கத்தை நம்முடைய சபை குடும்பங்கள் கொண்டு வரணும். அதை உறுதிப்படுத்தணும். எனக்கு இந்த வசனம் கேட்கணும், எனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும், வசனத்தை கேட்கணும், ஆராயணும், படிக்கணும். இதை ஆராய்ந்து பார்க்கிறது தான் எனக்கு தெரிகிறது என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியும், என் சுக வாழ்க்கை துளுக்க பண்ண முடியும், என் ஊழியத்தை திறம்பட செய்ய முடியும், அநேகரை உயிர்ப்பித்து எழுப்ப முடியும், அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்க முடியும். இதை திறம்பட படிக்க படிக்க வெற்றியுள்ள வாழ்க்கையின் ஆழங்களை காண முடிகிறது. இதுதான் உங்க வாழ்க்கைக்கு வரணும். ஒவ்வொரு குடும்பத்தில் அது நிலைநாட்டப்படணும். என் வீட்டுல பைபிள் படிக்கப்படுகிறது நிலைநாட்ட வேண்டும். என் வீட்டுல பைபிள் படிக்கிறோம், பைபிள் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். சினிமா பார்க்கிறது, டிவியை பார்க்கிறது, கண்டதெல்லாம் பார்க்கிறதுக்கு நேரம் கொடுக்கிறோம், கர்த்தருக்கு நேரம் கொடுக்கிறோம். பாக்கியவான்கள், நீ கர்த்தருக்கு காத்திருந்து ஒரு வழியை கை கொண்டால் அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பைபிள் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துது. கொஞ்சம் படிக்க தெரியும் போதும், நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் போதும், அவனால் படிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் வேத வாசிப்பு எந்த வீட்டுல வருதோ அந்த வீடு கட்டப்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். பைபிள் வாசிக்கிற குடும்பம், அதை காட்டுல பறக்க விட்ட குடும்பம் கட்டப்படுவதில்லை. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையில உயர்ந்த சாணத்தில் கட்டுகிற வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற எல்லாம் மணல்ல கட்டப்பட்ட வீடு. நல்லா பண்ணிக்கிறீங்க. ஜெபத்துல மணல்ல கட்டின வீடு, சாத்தான் கட்டுகிற எதிர்ப்புகள், அரண்களை உடைச்சி நம்ம வீட்டை கண்மலையில கட்டணும்னா நமக்கு எதிரான வல்லமைகளை முறியடித்து நம்ம எதிர்க்கிற, நம்ம முன்னேற விடாமல் தடையாக இருக்கிற தடைகளை, எதிர்ப்புகளை, கட்டுகளை உடைக்கணும்னா மணல்ல கட்டப்பட்டது. மற்றதெல்லாம் இதெல்லாம் சத்திய வசனத்துல கட்டுகிறோம். நம்ம வசனத்தை நிரப்புகிறோம், வசனத்தை வாயில சொல்லுகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம், அது நடக்கும். வசனத்தை பயன்படுத்தின வசனத்துல வல்லமை இருக்கிறது. வசனம் வெறும திரும்பாது. வசனம் நல்லா கவனிக்கிறீங்க. மழை எப்படி பூமியில பெய்தா, பூமியில விதை என்ன செய்யும், முளைச்சி அது வளர்ந்து அது பலன் கொடுக்கிறது போல மழை திரும்ப வானத்துக்கு போகாதான். அது போல கர்த்தருடைய வார்த்தை பூமிக்கு வந்துச்சுன்னா அது எங்கேயாவது அப்படி போட்டு விதைக்கிறாங்கன்னா அதனுடைய வேலை செய்து முடிக்காம திரும்ப வராது. வசனம் வசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்துல விசுவாசம் இங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல. ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதலால் விசுவாசம் எப்படி வரும்? நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாம பேசுறீங்களே. விசுவாசம் எப்படி வரும்னா கேள்விப்படுகிறதுனால வருது. விசுவாசம் கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருது. சொல்லுகிற பிரசங்கம் எங்க வருதுன்னா வசனத்திலிருந்து வருது. வசனத்தை விசுவாசிக்க பழகணும்.
விசுவாசித்து பேசணும். விசுவாசித்து பேச பழகிறவர்கள் பாக்கியவான்கள். வாயில நியாயப்பிரமாண புத்தகம் பேசுகிற வாயாக மாறணும். பைபிள் வசனத்தை சொல்லுகிறதாக மாறணும். ஜீவனுள்ள வார்த்தைகளை பிடித்துக் கொண்டவர்கள் சுடரை போல பிரகாசிப்பார்கள். ஆமென். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிச்சு பாருங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசின்ற. எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு காண்கிற என்னன்னா ஒரு புத்தக சுருள் அங்க இருக்கு. புத்தக சுருள் அதை புசின்றார். கவனிங்க, வாசிங்க. இந்த சுருளை நீ புசித்து இந்த இஸ்ரவேல் சந்ததியாரிடத்துல போய் அவர்களோட பேசு. இத புசித்து பேசு. அப்படியே என் வாயை திறந்து அப்ப அந்த சுருளை எனக்கு புசிய கொடுத்து, மனுபுத்திரனே, இந்த சுருளை நீ உன் வயத்தில் உட்கொண்டு அதனால உன் குடலெல்லாம் நிரப்பி நிரப்புவாயாக. கவனிக்கிறீங்களா? ஒரு பைபிள் படிக்கிற விதத்தை சொல்லுது. சுருள் என்பது, புத்தக சுருள் என்பது கர்த்தரை குறிக்கிற புத்தகம். சங்கீதம் 47 சொல்லப்படுகிறது, புத்தக சுருள் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. புத்தகம் சொல்லுது, புத்தக சுருள் என்பது கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட புத்தகம். அத புசித்து பயத்தை நிரப்பி குடலை நிரப்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்தகத்தை எல்லாம் சாப்பிடாதீங்க, நன்றாக வாசிங்க. நன்றாக வாசிக்கிற குடும்பம், வாசிக்கிற தியானிக்கிற குடும்பம் நீங்க கட்டப்படுவீங்க. கட்டப்படுவீங்க. பைபிள் வாசிக்காத குடும்பம் காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு தெளிவா வேர் பிடிக்காது, ஒண்ணு நல்ல நிலைமை உருவாகாது. உங்க பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. வரும் தலைமுறைகள் தலையாக பார்க்கணும். பெரிய பெரிய கம்பெனிகளை ஸ்தாபிக்கிறவர்களாக, ஆயிரக்கணக்கானவருக்கு வேலை கொடுத்து நடத்துகிற கம்பெனி ஓனர்களாக, பெரிய ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவர்களாக, பெரிய கப்பல் ஓனர்களாக, ஏரோப்ளேன் வைத்திருக்கிறவர்களாக, அதோ பெரிய கல்வி ஸ்தாபனங்களை ஸ்தாபிக்கிறவர்களாக, கல்லூரிகளை ஸ்தாபனங்களை உருவாக்குவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும். நம்முடைய தலைமுறைக்கு அந்த தரிசனத்தோட பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க. வேதம் படிக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எது அடுப்புவதற்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. அடுப்புவதெல்லாம் யூடியூப்பை பார்த்து இப்ப எல்லாம் சமைச்சிருவாங்க. அதோ பிள்ளைகளை உருவாக்குங்க. பைபிள் படிக்கிற பிள்ளைகள், வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற பிள்ளைகள், பயத்தை நிரப்புறவை, இருதயத்தை, மனச, சிந்தை வசனத்தினால நிரப்பிக் கொள்கிற குடும்பம், ஒரு நபர், ஒரு பிள்ளை பாக்கியவான். பாக்கியவான். அதிகாலை எழுந்து என்ன பண்ண? பைபிள் படிச்சிருக்கேன், தியானம் பண்ணேன். நேற்று ராத்திரி 1:30 எழுப்பிட்டேன். விடிய விடிய பைபிள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள இருந்த அந்த வல்லம், அந்த பவர் நான் பார்க்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஜெப ஆவி அப்படி இருந்தது. எதெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஜெபத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டணும், வாழ்க்கை கட்டணும், வெற்றியாக வரணும். இந்த பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற பாக்கியவான்கள். பைபிள் படிக்கிற பழக்கம் ஒரு ஆணுக்குள்ள வரணும், ஒரு பெண்ணுக்குள்ள வரணும், ஒரு வாலிபனுக்குள்ள வரணும், ஒரு வாலிப பிள்ளைக்குள்ள வரணும், ஒரு குழந்தைக்குள்ள வரணும். அது நம்ம தான் கொண்டு வரணும். அப்பதான் நம்முடைய வழி வாய்க்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளதான் நீங்க யாருன்னு கண்டுபிடிப்பீங்க. நிறைய போதனைகள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், நம்ம குடும்பங்கள் சாதாரண நிலைமையில் இருக்காது. இந்த ஊர்ல நான் வெட்கப்பட்டு நிற்கிற இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல, இந்த தமிழ்நாட்டுல, இந்திய தேசத்துல, உலக நாடுகள்ல நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள். நடக்கும், நடக்கும்.
எனக்கு இதுவரைக்கும் ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன், இல்லாதவர்கள் இருக்கிறதாக மாற்றுகிற வல்லமை பைபிளுக்கு இருக்கு. அதை படிங்க. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்தை திறந்து நல்லா படிக்கிற பழக்கம். வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் படிக்க போறோம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே கல்லுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல, கட்டாயமாக நடக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நடக்கும்? கவனிக்கிறீங்க. எவனாகிலும், ஒரு ஆணாகிலும் ஒரு பெண்ணாகிலும் ஒரு குழந்தையாகிலும் வாலிபனாகிலும் யாராக இருந்தால், ஊழியக்காரனாக இருந்தாலும், கவனிக்கிறீங்க, யாராக இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போயிருந்து சொல்லு. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக உங்க தவறுகளால பிரச்சனை வந்திருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையின் பல சூழ்நிலையில வறுமை வந்திருக்கட்டும், தடைகள் வந்திருக்கட்டும், முன்னேற்றங்களை தடை செய்கிற பெரிய பர்வதம் போன்று இருக்கிற மலைகளாக இருந்தாலும் அவைகளை பார்த்து சொல்லு. நடக்காது. மலையை நகர்த்தவே முடியாது. மலையை நகர்த்தவே முடியாது. யாராலும் நகர்த்த முடியாது. உடச்சி தள்ளணும் பல வருஷம் ஆகும். அதுல இருக்க பாறை உடைக்கல, இருக்க மண்ணை அகற்றுறது சாதாரண விஷயம் இல்ல. நீலகிரி மலையை உடைக்க முடியுமா? யாராலும் நீலகிரி மலையை உடைக்கணும்னு நினைச்ச முட்டாள்தனம் தான். யோசிச்சு பாருங்க. அந்த மலையை பார்த்து சொல்லு, உன் சொல்படி நடக்கும் என்று சொல்லுகிறார். உன் நிலைமை மாற வேண்டும் என்றால் உன் வாயின் வார்த்தை, நியாயப்பிரமாண புத்தகம், வசனம் உன் வாயிலிருந்து புறப்பட்டு பிரகடனப்படுத்து. வாயிலிருந்து வரட்டும். அது உன் வாய் சொல்லட்டும். இந்த நிலைமை உடைக்கப்படணும், இந்த நிலைமை வரணும் சொல்லு. இந்த நிலைமை மாறணும், இந்த நிலைமை வரணும் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலைமையை கொண்டு வருவது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எல்லாம் சும்மா உட்கார்ந்து எல்லாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. நல்ல கவனிக்க. நிலைமை வர்றதுக்கு நம்ம சொன்னோம். கர்த்தர் பார்த்துட்டு வாருங்க. கர்த்தர் பார்த்து ஒன்னும் பார்க்க மாட்டாரு. ஹலோ, கர்த்தர் பார்த்து கொள்ளன்னு அசால்ட்டா இருக்காதீங்க. நீ சொல்லு, நடக்கும். அல்லேலூயா. நிறைய பேருடைய சரீரத்துக்கு நேரா சொல்லு, சிலருடைய மனதுக்கு நேரா சொல்லு, மைண்டுக்கு நேரா சொல்லு. இந்த மைண்ட் மாறாம இருக்கு சொல்லு. எது நடக்கணும்? உள்ள இருக்கிற குறைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கட்டுண்டு வெளியேறும்படி சொல்லு. நல்ல மனமாற்றம் உண்டாகும்படி சொல்லு. இந்த பழக்கம் நிறுத்தப்படும்படி அவர்கள் பார்த்து சொல்லு. இந்த தீய நட்பு உடைக்கப்படும்படி சொல்லு. இந்த வேலை என் கணவருக்கு எனக்கு வர வேண்டும் என்று சொல்லு. இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லு. அல்லேலூயா. இந்த பிசினஸ் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லு. நான் சொன்னபடி நடக்கும் என்று நடக்கிற நாள் வரைக்கும் வேற வார்த்தை சொல்லாம காத்திருந்தா போதும். வேற வார்த்தைகள் பேசாம காத்திருந்தா போதும். அதான் சொன்னேன், நல்ல வாயா பேசுறோமா நார வாயா பேசுறோமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. என் பிள்ளைகள் வருவாங்க. அல்லேலூயா. என் குடும்பம் வரும். எதை சொல்லு? வசனத்தை சொல்லு. இளமையில என் பிள்ளைகள் ஓங்கி வளருவாங்க. விருட்ச கன்றுகளை போல இருப்பாங்க. ஒலிவு மர கன்றுகளை போல. என் பிள்ளைய நான் இந்த இடத்துல பார்ப்பேன். சொல்லுங்க. நீ சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கும் என்று தவறாம இங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த பக்கமே எப்படியோ இருக்கு, என்னமோ இருக்கு. நோ, அது நடக்கும், அது நடக்கும் போல் நடக்கும் இல்ல. நான் சொன்னபடி நடக்கும். அதை விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவான்கள், அதன்படி பிரகடனப்படுத்துகிற ஒரு பாக்கியவான்கள். அது நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? நல்ல தெளிவா தேவனுடைய திட்டத்தை அறியும்.
தேவனுடைய வழி அறியணும், ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம முடிவெடுத்துடணும், இதுதான் தேவ வழி. பைபிளை பட்டு அதுக்காக பைபிள் படிக்கிறோம். தேவ சித்தம் இருக்கிறதா இல்லையா? நான் சொல்லுவேன், குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுக்கிற கட்டாயம் உண்டு. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. குழந்தை உண்டு, அதை உறுதிப்படுத்தி இப்போது வழியை கண்டுபிடிச்சு உடனே வாங்குறதுக்கு தீவிரிக்கணும், தீவிரிச்சு வாங்கணும். அல்லேலூயா. திருமணம் நடக்கணும் என்பது தீவிரிச்சு வாங்கணும். கர்த்தருடைய கருத்துல இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் செய்யணும். எனக்கு இந்திய குடும்பத்துல கட்டுதல் உண்டாகணும். எனக்கு இன்னைக்கு குழந்தை வேணும் என்பதை அறிந்து பற்றிக் கொள்ளுகிற செல்வம், கர்த்தரை பிடித்துக் கொண்ட வாழ்க்கை, அதற்காக வேதம் வாசிப்பு தியானம் மிக முக்கியம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எதை சொல்லுகிறோமோ இன்னைக்கு ஒன்ன சொல்லி நாளைக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. நிறைவேற வரைக்கும் அது அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் அப்படியே காத்திருக்கிறீங்க. சொன்னதை மாத்தக்கூடாது, குழம்பு பேசக்கூடாது. அது என்ன நடக்கும்னு பைபிள் சொல்லுது பாருங்க. ஒரு குறை வாசித்து பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் மேல வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்ப வானத்துக்கு போகாம பூமியை நனைச்சு அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் தான் பைபிள். இந்த வசனம் அப்படித்தான் இருக்கும். அது யாருக்கு மேல, எந்த இடத்தின் மேல அந்த வசனத்தை சொல்லி பிரகடனப்படுத்தினோமோ அதன்படி அது ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அந்த இடத்துல போய் செய்து, நான் அனுப்பின காரியம் ஆகும் வரைக்கும் அங்க இருக்கும். அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்கிறார். ரொம்ப முக்கியம். வசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தை அதனால பற்றி கொள்ளுங்க, புட்டிங்க. எல்லாரும் அந்த படிக்கிற தீவிரம் காட்டுங்க. பைபிள் வசனத்தை எப்படி நீங்க விதைச்சீங்களோ அது நிச்சயமா பதில் கொடுக்கும். வசனம் என்பது விதை. ஆமென் சொல்லுவோமா? எழுந்திருப்போமா? நாம் சொல்லிட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய வார்த்தை எங்கள் சபை நடுவில் அதிகமாக விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாக எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆவியான பிரசன்னம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கப்பா. எங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகள் எல்லாம் பிரமாணங்களின் ஆண்டவரே அடிப்படையில் கைக்கொள்வதன் அடிப்படையில் இருக்கிறது என்று நாங்கள் வாசித்து தியானிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, எத்தனையோ ஆண்டுகளாக, எத்தனையோ நாட்களாக வேதத்தை திறந்து வாசிக்கிற பழக்கம் எங்கள் சபையில அநேகருக்கு இல்லை அப்பா. இன்னைக்கு அந்த வாசிக்கிற பழக்கம், ஆராய்ந்து படிக்கிற பழக்கம், தியானிக்கிற பழக்கம், வாயில கர்த்தருடைய வார்த்தையை உச்சரித்து பேசுகிற பழக்கம் எங்கள் சபையில் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாயினால எங்களுடைய காரியங்களை தாறு மாற பேசி, அவதூறா பேசி, மோசமான காரியங்களை பேசி, புலம்பல பேசி, அதிருப்தியை பேசி, ஆண்டவரே தோல்வியை பேசி எங்கள் குடும்பங்களை எங்கள் வாயினாலேயே, எங்கள் வாழ்க்கையை எங்கள் வாயினாலேயே நாங்கள் கெடுத்து போட்டோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பரலோக தேவனுக்கு நேராக அடிமை நிற்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த வாழ்க்கை ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, இப்படிப்பட்ட செயல்களாலே தொழில்கள், வேலைகள், வருமானங்கள், நல்ல சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறதோ அவைகளுக்காக தேவ சமூகத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்படிப்பட்ட சுமைகளை, கட்டுகளை சுமக்கிற பிள்ளைகள் இயேசு ரத்தம் தெளிக்கிறோம் அப்பா. இயேசு ரத்தம் ஒவ்வொரு மீது தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதனுடைய கட்டுகளை இந்த காலை அடிமை கட்டுடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மீது கட்டுகள் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுவதாக. நான் செத்தாதான் உங்களுக்கு அன்பு தெரியும்.
நான் சாகணும் என்றெல்லாம் நினைச்ச சரீரங்கள்ல இருக்கிற பலவீனங்களுக்கு காரணமா இருக்கிற பலவீனங்கள் நீங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடிமை இந்த காலையில செபிக்கிறப்பா, இயேசுவின் ரத்தம் தெளித்து செபிக்கிறேன். யார் யாருடைய சரீரங்கள் பலவீனப்பட்டிருக்கிறதோ, பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, இன்னைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமைகள்ல யார் யார் இருக்கிறதோ, இயேசு ரத்தத்தாலும் நாமத்தாலும் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கட்டுகள் இந்த காலை கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய சரீரத்தோடு கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. கட்டுகளை உடைக்கிறோம். ரத்தத்திலே, நரம்புகளிலே, எலும்புகளிலே, தசைகளிலே, உறுப்புகளிலே, உச்சம் தலை முதல் உள்ளக்கால் வரைக்கும் தோள்களிலே என்னென்ன வியாதிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, லங்ஸ்ல, ஹார்ட்ல, ஆண்டவர் வயிற்றிலே, ஆண்டவர் கணையத்திலே, ஆண்டவரே கிட்னியிலே, யூட்ரஸ்ல என்னென்ன வியாதிகள் இருந்தாலும், ஆண்டவர் கழுத்து எலும்புகளிலே எந்த வியாதி இருந்தாலும், கண்களிலே, காதுகளிலே மந்தங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை கட்ட இன்னைக்கு கட்டுடைக்கிறேன். கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பா. அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.